ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்க்கலாம் வாங்க. இந்த மார்கழி 7ஆம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார். வக்ரமாக தான் இருக்கார். மார்கழி 4ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மார்கழி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. புதன் முதல் 10 நாள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கு அப்புறம் 20 நாள் குரு பார்வையில் இருக்கார். குரு வீட்டில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். புதன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் புதனும் சஞ்சாரம் செய்வது என்பது பரிவர்த்தனை யோகம். அப்போ ராசியில் குரு இருக்கிறதே சூப்பர். ராசிநாதனை குரு பார்ப்பதும் சூப்பர். ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது அதை விட அற்புதம். இதையும் தாண்டி பரிவர்த்தனை யோகம்னு சொன்னால் ராசிநாதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார். இப்படி ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருப்பது என்பது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு மிடுக்காக தான் இருக்க போகுது. அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும், நல்லா பண்ணுவீங்க. ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாளாக காத்திருக்கிறவங்க, இல்லை புதுசாக திருமணம் பண்ணவங்களுக்கு சரி, இப்போ குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு நல்ல ரிப்போர்ட்டு ரிசல்ட்டு கிடைக்க போகுது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மாதம். சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னா அப்போ சந்தோஷமாக தான் இருக்கணும். மற்றபடி 7ஆம் இடத்துல பாருங்கள் 4 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், சுக்கிரன், புதன் முக்கூட்டு கிரகங்கள், செவ்வாய் 4 கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கின்றன. இதில் 5 குடையவன் சுக்கிரனாயிரம். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கிறார். இப்போ பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு உன்னதமாக இருக்க போகிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. சுக்கிரன் மனைவின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, சுக்கிரன் காரகம் இல்லையா. அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் 7இல் அமர்ந்து குரு பார்வை. அப்போ எடுக்கிற முயற்சி இமாலய வெற்றி பெறும். 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 7இல் அமர்ந்து இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க.
அசையும் சொத்துக்களால் அனுகூலம், அசையா சொத்துக்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிலை. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸு. ஆனால் அந்த 9இல் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதாவது உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. வெளிநாடு போகணும் அப்படின்னு மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். மற்றபடி ராகு பிரம்மாண்டத்தின் அதிபதி. சாதனங்கள் இப்போ என்னென்னமோ அப்டேட்டு புதுசாக வருது. கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம், நேரம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போக முடியும். இந்த ராகு பகவான் உங்களை உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புவார். தந்தையால் அனுகூலங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏதோ ஒன்று உங்கள் தந்தை நல்லது செய்ய போகிறார். தந்தையால் அனுகூலம், தாய்வழி சொந்தங்களால் ஆதாயம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு பெருத்த ஆதாயம் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார், 9 பார்க்குறார். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி அடையும். அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், நல்ல தொழில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு மைனஸுங்க என்னன்னா, இந்த மேலாமினிக்காக இருக்கிறாங்க பாருங்கள் சில பேர், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். உசுன்னுவாங்க சில பேர். சில நேரத்தில் அவங்க ஒரு 8 ஹவர் டியூட்டினா 4 ஹவர் வேலை பார்க்குறதே பெரிய விஷயம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா. அதுவே இது ரொம்ப டைட் ஒர்க்குங்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போ 12 ஹவர் வேலை செஞ்சாகும். 8 ஹவர் வேலை பார்க்கக்கூடிய அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறை, ஏன் சொந்தமாக தொழில் கூட பண்ணுங்கள், கலகண்ணி வச்சுருக்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போது 8 ஹவர் டியூட்டினா 12 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா சனி 10ல் இருந்தால் ஹார்ட் ஒர்க், பணிச்சுமை அதிகம், வேலை பளு அதிகம். அதனால் அப்போ இன்புட்டு இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் இருக்கத்தானங்க இருக்கும். அப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்க போகிறது, எந்த குறையும் இல்லை. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. மற்றபடி 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஏன் உங்களுக்கே பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கக்கூடிய நிலை இருக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, நிதித்துறை, நீதித்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றுபவர்கள், ரசாயனத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லாருக்குமே அற்புதமான காலம், சம்பாதிக்கும் நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 4க்குடைய புதன் நல்ல நிலையில் தான் இருக்கார். இருந்தாலும்
வீடு வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க, தோட்டத்துறவு வாங்குறீங்க, இல்லை அசையா சொத்துக்கள் வாங்குறீங்க, அதை அசையும் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க. கொஞ்சம் காலதாமதமாகும், டிலே ஆகும், ஆனால் டினைடு கிடையாது. கண்டிப்பாக வாங்குவீங்க. இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 3ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்லை அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். இன்னும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒன்றும் குறையில. இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். அது நீங்களே பண்ணக்கூடிய நிலை ஏற்படலாம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்குமா? நடக்காது. சாஃப்ட்வேர் போன்ற பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கார் சனி பகவான். அவர் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 10க்குடையவன் குரு. ஆதலால் கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிடுக்காகவே இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. வண்டி வாகனங்களை இரவு பிரயாணம் வேண்டாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, நீங்கள் வணங்க வேண்டியது சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், ஐயப்பனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.